தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். டென்ஷனா தான் இருக்கு. எந்த படம் எடுத்தாலும் டென்ஷன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல வேற பண்றேன் நான் இதை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைனால தான் படத்துல பண்ண பெரியவங்கள்ல வந்து பண்ணது. அது அந்த காரணம். நியூசிலாந்து எப்போ டிசம்பர்ல இருக்கும். நியூசிலாண்டுக்கு வரேன். ஒத்துட்டீங்களா? குமார் சாருக்கு என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஓகே சொல்ல வச்சதே நம்ம சுதா கொங்கர் டைரக்டர் தான். காஜல் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ எப்போ பார்வதி தேவியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலோ என் தாயை பார்க்குற மாதிரி இருந்தது. பிரபாஸ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் இந்த படம் பண்றதுக்கு கூட முதல் காரணம் எங்க அப்பா தான். சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷனுக்கு டோலிவுட்ல இருந்து ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்டர் விஷ்ணு மஞ்சு தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரோட கண்ணப்பா திரைப்படம் கூடிய விரைவில் தியேட்டர்ல வெளியா இருக்குது. அவரோட ஜேர்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. கண்ணப்பா எப்படி வந்திருக்கு சார்? எப்படி உருவாயிருக்குது? நாங்க என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துல இருந்து? கண்ணப்ப எப்படி வந்திருக்குன்னு என்ன கேட்கறது, அது எவ்வளோ இருக்கு. நான் அதுக்கு ஆன்சர் எப்படி பண்றது எனக்கு தெரியல. பட் எதுக்குன்னா இட்ஸ் மை பேபி. எனக்கு டென்ஷனாக தான் இருக்கு. எந்த படம் எடுத்தாலும் டென்ஷன் தான். ஆனால் இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் வேற பண்றேன் நான் இதை. அண்ட் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச கண்ணப்ப கதை வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கதை தான். ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ட்ரைபல் நாஸ்திகன். அவர் வந்து கடவுளை நம்பாத ஆள் வந்து திருப்பி சிவனுக்கு ரொம்ப பெரிய பக்தனாக மாறுறது. சிவன் இவருக்கு டெஸ்ட் வைக்கிறதும் இவர் கண் எடுத்து சிவனுக்கு வைக்கிறதும் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் இந்த ஜென்ரேஷன் ஒரு 50% பேருக்கு தெரியும். அது எப்போ இந்த கதை நான் சொல்ல நினச்சேனோ எனக்கு ஒரு எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த லாஸ்ட் ஒரு பிட். ஆனா நிறைய பேருக்கு புரியாதது என்னன்னா, கண்ணப்பா யாரு, அவர் பேர் என்ன, தென்னடு அன்ட்டு அவர் பேரு, அவரு இதுக்கு முன்னால எதுக்கு கடவுள்னா பிடிக்காது என்னன்றது யாருக்குமே தெரியாது. நான் கதை எழுதும்போது நான் என்ன நினைச்சேன்னா, எதுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கலாமே. பட் தேர் ஆர் ஃபியூ ஃபேக்ட்ஸ். சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்ட்ஸை எடுத்துட்டு நம்ம இது ஒரு கதையா பண்ணிக்கிட்டு லாஸ்ட் 30 minutes யாருமே மாற்ற முடியாது. அது ஒரு டைரக்டர் விஷுவலைசேஷன் தகுந்த மாதிரி இருக்கும். பட் நோபடி கேன் சேஞ்ச் த ஃபேக்ட் தட் கடவுள் வந்தார், அவர் கடவுள் அந்த லிங்கத்தில் ரத்தம் வந்துச்சு, இவர் கண் எடுத்து கொடுத்தாரு, அது யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஸோ நோபடி கேன் சேஞ்ச் தட் பார்ட். அந்த முன்ன பாட்டெல்லாம் நம்ம கையில் இருக்கிறதுனால. ஓகே ஓகே சார். படத்துல நிறைய பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சார், பிரபாஸ் சார், காஜல் அகர்வால் மேம், நிறைய பேர் கேமியோ பண்ணிருக்காங்க. அக்ஷய்குமார் சார் எல்லாம் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி இவ்வளோ பவர்ஃபுல்லான கேஸ்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணிச்சா ஸ்டார்டிங்லே? சில கேரக்டர்ஸு நான் யாருன்னு ஒரு பெரிய ஆக்டரை கொண்டு வந்து வச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டரோட எலிவேஷன் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு யூ எக்ஸ்பெக்ட் ஓகே இவங்க சொன்ன இந்த கேரக்டர் நல்லா இருக்கும். எங்கள் அப்பாவா சரத்குமார் சார் நடித்தார். அவர் நடிக்கும் போது அவர் கட் அவுட் அங்கே இருக்கும்போதே இஸ் அ ட்ரைபல் வார்லார்ட். அவர் கூட மெஸ் பண்ண முடியாது. இஸ் அ ஃபிட் மேன். இது சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பார். ஸோ இஸ் அ வாரியர். ஸோ வாரியரோட பையனா ஸோ எப்படி இருப்பேன். ஸோ அதனால சில கேரக்டர்ஸ் அப்படியே வச்சோம். சில பேரை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியணும். காஜல் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவள் எப்போ பார்வதி தேவியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலோ ஐ ஃபெல்ட் என் தாயை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நான் எடிட்டிங் ரூம்லெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் காஜலுக்கு மெசேஜ் பண்ணேன், தேங்க்யூ. அவள் பண்ண தேவையில்லை இந்த படம் ஃப்ராங்காக. ஏன்னா எல்லாருமே நட்புக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்பா மேலே இருக்கிற மரியாதை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைனால தான் அவங்க வந்து எல்லாருமே இந்த படத்தில் பண்ண பெரியவங்கள வந்து பண்ணது. அது அந்த காரணத்தில் மற்றவங்கலாம் மற்ற பெரிய ஸ்டார் கேஸ் படத்துக்குள்ள வரும்போது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ஃபீல் அப்படின்றது என்னவா இருந்துச்சு சார் இந்த கதையை பற்றி? மோகன்லால் சாராக இருக்கட்டும், பிரபாஸ் சாராக இருக்கட்டும், அவங்க கதைக்குள்ள வரும்போது மோகன்லால் சார் வந்து தேர் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வந்து நான் இங்கே மெட்ராஸில் தான் வந்து கதை சொன்னேன். அவரை முதல்ல வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்பா சொன்னார், மோகன்லால் விஷ்ணுவராம் பிரதர் மீட் பண்ண. எதுக்கு விஷ்ணு என்னை ஃபோன் பண்ணுவான்னு சொல்லுங்கள். இல்லை அவன் வந்து ஏதோ பேசணுமா. சரி மெட்ராஸில் இருக்க வரணும்னு சொல்லுங்கள். நான் மெட்ராஸ் வந்தேன். அங்கிள் இந்த மாதிரி படம் பண்ணுறோம். ஓகே ஒரு கேரக்டர் நினைக்கிறோம் அங்கிள். இதுதான் கேரக்டரு. ஒரு 5-6 நாள் இருக்கும்.
நியூசிலாண்டில் ஷூட்டிங். நீங்கள் இல்லை இங்கே பண்ணோம் டேட்ஸ் இல்லைன்னா இங்கேயே பண்ணுறதா இருந்தால் நான் ஸ்டுடியோக்குள்ளே க்ரீன் மேட்டில் பண்ணுறேன், ப்ளூ மேட்டில். அவர் நியூசிலாண்டு எப்போது டிசம்பரில் இருக்கோம், நியூசிலாண்டுக்கு வரேன் சார், நீ ஒத்துட்டிங்களா? அங்கே ஆமாம் நான் வந்து பண்ணுறேம்மா. நேராக எழுந்திரிச்சிட்டு அவர் கால் மேலே ஒன்று. எதுக்குன்னா இது கிரேட் ஆக்டர், அமேசிங் ஆக்டர் மோகன்லால் சார். அவரு கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்னா அது நான் எப்போயோ எந்த ஜென்மத்திலையும் பண்ண புண்ணியம். இந்த மாதிரி இந்த படத்தில் பெரிய பெரிய நடிகர், எங்கள் அப்பா கூட நடிக்கிறதும், ஷரத் அங்கிள் கூட நடிக்கிறதும், இவங்க எல்லாருக்கூடையும் நான் ஒரு ஸ்க்ரீன் முன்னால் நான் அவங்க முன்னால் ஆக்ட் பண்ணுறது ஒரு நடிகனாக நான் பண்ண ஒரு பெரிய புண்ணியம். ஸோ ஐ பிலீவ் லைக் தட். இப்போ கிரிக்கெட்டில் சப்போஸ் சச்சின் முன்னால் போயிட்டு ஒரு கிரிக்கெட்டர் வந்து விளையாடும் போது யூ ஃபீல் அன் ஆரா. ஸோ என்ன அந்த ஆரா தான் எனக்கும் அப்படி இருந்தது. பிரபாஸ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் இந்த படம் பண்ணுறதுக்கு கூட முதல் காரணம் எங்கள் அப்பா தான். அவங்க ரெண்டு பேரும் என்னோட, நான் பிரபாஸோட ஜாஸ்தி க்ளோஸ் எங்கள் அப்பா பிரபாஸ். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். ஸோ கேட்ட விடனே ஒத்துக்கிட்டேன் பிரபாஸ், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லு. சரி, இப்போ ஒரு ஆக்டரோட தெலுங்கு டெபியூ அப்படிங்கும் போது அவங்க யோசிப்பாங்க நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் டெபியூ ஆகணும், தெலுங்கு நம்ம வரணும், இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அக்ஷய்குமார் சார் இப்போ தான் தெலுங்குக்கு வராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அவர் படத்துக்கு வரும்போது அவரோட ஒப்பீனியன், அவரோட ஃபீல் என்னவா இருந்துச்சு? ஏன்னா ஒரு பெரிய படத்துக்கு நம்ம வரணும் அப்படின்றத எல்லாருமே ஒரு தாட்டார், ஒரு இண்டஸ்ட்ரியல் நம்ம டெபியூட் ஆகிறோம், ஒரு பெரிய படமா இருக்கணும் அப்படின்றது தான் பெரிய ஹீரோக்கு ஆசையா இருக்கும். ஸோ அவரோட எண்ணம் என்னவா இருந்துச்சு? அக்ஷய்குமார் சார் அவரது ஒரு பெரிய ஸ்டோரி. அவர் 2-3 வாட்டி கேட்டுட்டு அப்புறம் அவர் முதல்ல நான் அவரதும் ஒரு 6-7 டேஸ் கேரக்டர், நான் இந்த சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றது இல்லை ஓகே சொல்ல வச்சதே நம்ம சுதா கொங்கர் டைரக்டர் தான். ஓ, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா அவங்க சூரியபுத்திரன் அங்கே பண்ணியிருந்தாங்க. ஆமா, அப்பா சுதா அவங்க மேடம் அவங்க பேசினே இருப்பாங்க. சுதாகர் அவங்க பேசின்னு இருக்கும்போது நாங்கள் நியூசிலாண்டில் இருந்தால் நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன், முடியலன்னு சொன்னாங்க. நான் டென்ஷன் ஆகினே இருக்கேன், இப்போ யாரை நான் கேட்கணும் என்ன. அப்போது அப்பா பேசும்போது என்ன பண்ணுற சுதா அது கேட்கணும். நான் இங்கே அக்ஷய் அவரை கேட்டிருக்கேன் விஷ்ணு இல்லைன்னு சொன்னோம். ஐயோ ரொம்ப நல்ல கேரக்டருங்க, நான் சொல்கிறேங்க அவருக்கு அது இவங்க சொன்னாங்க. சுதா மேம் இவங்க சொல்லிட்ட அப்புறம் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன விஷ்ணு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் சொன்னேன் பாருங்கள், இந்த ஜென்ரேஷனுக்கு நான் சிவா நினச்சா ஒரு ஜென்ரேஷன் ஒரு போர்ட்ரேட் இருக்கும். இப்போது ஏர்லியர் ஜென்ரேஷனுக்கு நடிகர் தெலுங்கும் சிவாஜி சார் அதான் சிவனா அவர் நிறைய போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு பெரியவர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் சிவா ரோல் பண்ணாலும் ஒரு ஐகானை நிற்கல. ஸோ ஐ ஃபெல்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு அவர் பண்ணால் நல்லா இருக்கும், அந்த கட் அவுட்டு அது ஏன்னோ அவர் பாடி ஸ்ட்ரக்சரு அவர் பண்ணால் அவரும் மிகப்பெரியான சிவன் பக்த் அவர். ஓகே, பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு நான் அப்போ ஃபோனில் சொன்னேன். நான் கதை எப்போவுமே ஃபோனில் கேட்கல விஷ்ணு, நான் பிகினிங் ஆஃப் த கெரியரில் இருந்தேன்னு சொன்னார். நான் நியூசிலாண்டில் இருக்கேன் சார், ஐ கான்ட் கம் தேர், மன்னிக்கணும் அல்டெல். 10 நிமிஷம் ஃபோன் கால் ஒரு 1.5 hour ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது விஷ்ணு, நான் பண்ணுறேன், நீங்கள் இந்தியா வந்துட்டு அப்புறம் ஒரு மீட் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவுக்கு வந்து மீட் பண்ணி அவர் கூட பேசி எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். ஓகே சார், கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் உங்களோட ஜேர்னி பற்றி சில விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு தமிழ் சினிமாக்கு இருக்கிற கனெக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த படத்தை தமிழ்லாம் ரீமேக் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த படம் உங்களுக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? டி வந்து இட்ஸ் மை கரியர்ஸ் பிக்கஸ்ட் ஹிட். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்று வேறு மிச்ச படம்லாம் அதோட ஜாஸ்தி துட்டு சம்பாதிச்சது, அதை பற்றி இல்லை. நிறைய பேருக்கு டி பிடிக்கும். அது ஆக்சுவலாக டியில் இருக்கிற ஒரிஜினல் கேரக்டர் என் லைஃப்பில் அப்போ நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருந்தேன் அந்த படத்தில். அது எல்லாருக்குமே பிடிச்சது. எனக்கு தெரிஞ்ச டீல் அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சது, நிறைய அவார்ட்ஸ் வந்துச்சு எல்லாம் ஓகே. தவிர ஐ நெவர் ஃபெல்ட் நான் கிரேட் ஆக்டிங் அது இதுன்ட்டு நான் எப்பவுமே நினைக்கல. இல்லை சார், உங்கள் கரியருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த படம் கொடுத்துருக்கும்ல. எல்லாருக்கும் ஒரு படம் வந்து க்ளோஸ் டு தி ஹார்ட் ரிமைன் ஆகும். ஸோ அந்த படம் உங்களுக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க சார் நீங்கள்? ஹோப். ஓகே, அதுக்கு முன்னால் 2 படம் சரியாக ஓடல, ரொம்ப என்ன டவுட்டாக இருந்தது. இப்போ என்ன இந்த படம் கூட வரலன்னா என்ன பண்ணணும் என்ன அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நடிகனாக நல்ல பேர் வந்துச்சு, ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு, ஒரு ஹோப்.
நெவர் கிவ் அப் பண்ணுறது. ஓகே சார், இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், தி படத்தில் வந்து நானி அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஆக்டரா க்ரோத் ஆயிருக்காரு, அவரோட க்ரோத் பற்றி சொல்லுங்க, அந்த மெமரிஸ். ஒரு லாஸ்ட் 2 ஷெட்யூல்ஸாக தான் வந்தார். இப்பவும் அப்பப்போ பேசின்னு இருப்போம். ஓகே, சி திஸ் இஸ் அ லேர்னிங் லெசன் ஃபார் எவ்ரிபடி. இந்த இண்டஸ்ட்ரி ஒரு தாய் மாதிரி பார்த்துப்போம். என் மாதிரி நாங்களும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் லைக் மதர். யார் வேணாலும் ஒருத்தருக்கு சம்மந்திச்சு இண்டஸ்ட்ரி இருக்காது. திஸ் இண்டஸ்ட்ரி டசன்ட் பிலாங் டு ஒன் ஃபேமிலி ஆர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஆர் ஒன் பிக் மேன். இட் டசன்ட் பிலாங் டு இட். நிறைய பேர் வரலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிசிப்ளின், யுவர் டேலண்ட். அண்ட் சேம் திங் சிவகார்த்திகேயன். அப்பப்போ ஐ நோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் மீட் பண்ணல, பட் ஐ நோன் சிவா. அவரு ஹி கேம் ஃப்ரம் த டிவி பேக்ரவுண்ட் ஒன்று. சி மை ஃபாதர், எங்கள் அப்பா, ஹி வாஸ் மெட்ராஸில் தான் கேசிஐ ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஏன்னோ பிடி மாஸ்டராக இருந்தார். அங்கேருந்து அவங்க டேலண்ட், அவங்க ஹார்ட் ஒர்க், தே ஆல் மேட் இட். ஸோ தட்ஸ் அ லேர்னிங் கர்வ். It's always as long as you're talented, you're you're disciplined, எந்த ஹைட்டன்னு ரீச் பண்ணலாம். சரி, இப்போ அப்பாவுக்கு ரஜினி சாருக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துச்சு, அதுவுமே பயங்கரமாக நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக கூட சார் மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அப்பா ஏதாச்சும் வீட்டில் சொல்லுவாரா? அவங்க சொல்கிற தேவையில்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நாங்கள் டெய்லி பார்த்துனே இருப்போம். அதை பற்றி ஜாஸ்தி பேச விரும்பலை நான், பிகாஸ் இட்ஸ் எ ப்ரைவேட் அஃபேர். அவங்க ரெண்டு பேரும் இட்ஸ் அ வெரி பியூர் ரிலேஷன்ஷிப். அதை பற்றி நான் பேசுவேன். பட் ஒன்லி ஒன் திங் என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இண்டஸ்ட்ரியில் இல்லையான்றது அந்த பொறாமை எனக்கு இருக்குது. ஓகே, பட் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கும் they talk like ஒரு 50 வருஷம் முன்னால் எப்படி இருந்தாங்க அப்படியே பேசினே இருப்பாங்க. பட் தட்ஸ் அ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அந்த மாதிரி யாருன்னா, அந்த மாதிரி when I grow older, அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் ஐ வில் ஃபீல் பிளெஸ்ட். சரி, இப்போ நீங்கள் ரீமேக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அரிமா நம்பியோட ரீமேக் நீங்கள் தெலுங்குல பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ரீமேக் படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ரீமேக் ஃபிலிம்ஸ்? ரீமேக் ஃபிலிம்ஸ் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கள் அப்பா படம் நிறைய தமிழ்லையும் வந்திருக்கு. தமிழ் படம் அப்பா கூட நிறைய நாட்டாமை தெலுங்குல இப்போதுக்கும் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த காலத்தில் ரீமேக்ஸ் எவ்வளோ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்றது கொஸ்டின் மார்க். பிகாஸ் இந்த ஓடிடி எல்லாம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் தெலுங்கு படம் பார்க்குறீங்க, நாங்கள் தமிழ் படம் மலையாளம் படம்லாம் பார்க்குறோம். நாங்கன்னா தெலுங்குக்காரங்க பற்றி பேசுகிறேன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் என்னன்னா நல்ல படம் பார்ப்போம். ஒரு நடிகனா நான் பார்க்க தேவை, எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த டைரக்டர் நல்லா பண்ணி, கதை எப்படி இருக்காது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், மகாராஜா. வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. அந்த டைரக்டர் கூட ஃபோன் பண்ணி நான் பேசினேன் அவர் கூட. I said, what a story. You don't know me. நான் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை நீங்கள் தெரியும் எங்களுக்கு. இல்லை, பட் நான் எப்பவுமே மீட் பண்ணல. பட் நான் உங்கள் படம் பார்த்தேன். என்னடா இது, எல்லாருமே சரி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்ட்டு நான் சும்மா ஆன் பண்ணி பார்த்தேன். ராத்திரி 1:30 மணி ஆச்சு நான் படம் பார்க்க முடிக்கச்ச. வாட் அ மூவி. ஒரு நடிகனா, நான் ஒரு ப்ரொடியூசராக நான் நிறைய கதை கேட்டுன்னு இருப்பேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவீங்கன்ட்டு. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஐ ஹோப் ஒன் டே ஐ கெட் டு ஒர்க் வித் யூ. ஒரு நடிகனா ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் யூ. பட் வில் மீட் அப் இன் த ஃபியூச்சர். நான் இப்போ ஃபோன் பண்ணது என் கூட படம் பண்ண அதுதான்ட்டு நான் தொலை விடுறதுக்கு இல்லை. ஐ ஜஸ்ட் கால்ட் அப். வாட் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் விஜய் சேதுபதி, வாட் அ பர்ஃபார்மன்ஸ், வாட் அ பர்ஃபார்மன்ஸ். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ். வாட் அ பர்ஃபார்மன்ஸ். இப்போது அந்த படத்தை இப்போ தெலுங்குல யாருன்னா பண்ணுறதா இருந்தால் they won't be able to do justice. It's like remaking the own thing. அதை நீங்கள் மாற்றக்கூடாது. இப்போ தெலுங்குலேயும் அதை டப் பண்ணாங்க, சூப்பர் ஹிட் ஆச்சு அது. அதே மாதிரி இப்போது ஓடிடியில் வந்துட்டு அப்புறம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லாருமே தே ஸ்டார்டட் ஆக்செப்டிங் மூவிஸ். லாங்குவேஜ் பேரியரில் கீழே இருக்க சும்மா சப்டைட்டில்ஸ் தான் சும்மா இது பண்ணுறாங்க. இல்லை தெலுங்கு டப்பிங் ஆகி கூட டிவியில் வருது. ஸோ தே ஜஸ்ட் ஃபிளிப் த சேனல் அண்ட் they're loving it. ஸோ இந்த காலத்தில் ரீமேக் எவ்வளோ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு டவுட்டு தான். இதுக்கு முன்னால் ஆச்சு. ஓகே சார். சார், கொஞ்சம் பேக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும், தமிழ்லேருந்து ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்களா? ஆசைப்பட்டு இந்த படம் ரொம்ப சூப்பராக, இப்போ மகாராஜா பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? ஸோ இந்த மாதிரி காக்கா. ஓ மேன், அது எங்கள் ஊரில் வெங்கடேஷ் சார் பண்ணார். அவர் இது பிக் ஆக்டர் அவர். பட் ஐ லவ்ட் இட் ஸோ மச். ஐ லவ்ட் இட் ஸோ மச். அப்போது நான் அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன். 2004 அந்த டைமில் தான், 2003-4 அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் அந்த என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்னும் ரிலீஸ் ஆனால் அந்த படம் பார்த்து ஐ செட் பிரில்லியன்ட் மூவி, ஐ விஷ் ஐ குட் டூ இட். வேறு ஏதாச்சும் ஆசைப்பட்டுருக்கீங்களா சார்? இந்த மாதிரி காக்கா மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு படத்தை நம்ம வந்து ரீமேக் பண்ணணும் தமிழ்ல இருந்து, ஏதாச்சும் ஒரு டாக்ஸ் போன மாதிரி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு முயற்சியில் இறங்கின மாதிரி? எனக்கு இருக்கிற பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம கார்த்தி பண்ணார் ஃபர்ஸ்ட் படம் பருத்தி வீரன். அண்ட் டைரக்டர் ஒரு இன்டர்வியூலையும் ஒரு ஷோலையும் ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், டி பார்த்துட்டு அப்புறம் பருத்தி வீரன் பண்ண இவர் தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நினச்சேன். இட்ஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட்.
பட் பருத்தி வீரன் தெலுங்குல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே டப் பண்ண படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும். அப்புறம் இன்னொரு காதல்ன்ற படம் என்ன பண்றதுக்கு பண்ண படம் காதல். அதை அமிச்சாங்க. நான் ஒண்ணுதான் சொன்னேன், இந்த நேட்டிவிட்டி எங்களுக்கு செட் ஆகாது, பட் இது ஆஸ் இட் இஸ் டப் பண்ணீங்கன்னா பெரிய படம் ஆகும். அது நான் எனக்கு கிராக் நினைச்சிட்டாங்க எல்லாருமே. இவன் படம் பண்ணுன்னு கேட்டால் இவன் எதுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் அதே மாதிரி அவங்க டப் பண்ணாங்க, பெரிய ஹிட் தெலுங்குல. ஸோ சில படம் ஆஸ் இட் இஸ் யூ ஷுட் நாட் மெஸ் அரவுண்ட், யூ ஷுட் ஜஸ்ட் மேக் இட். அப்படியே டப் பண்ண போதும். ஆக்டர்ஸ் ஹவ் டன் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே சார், டோலிவுட் பற்றி பேசி ஆகணும் சார். டோலிவுட்க்கு இன்றைக்கி வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில் ரெகக்னிஷன் கிடச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய படங்கள் பேன் இண்டியா படங்களாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்டாகவும் படங்கள் எடுத்து இப்போ டோலிவுட்டில் வந்துட்டே இருக்குது. ஸோ டோலிவுட்டோட க்ரோத் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி, டாலிவுட்டோட தெலுங்கு சினிமான்னு பேசலாம். வெள்ளக்காரன் கொடுத்த பேர் நம்மளுக்கு அது. ஓகே, சாரி. இப்போ இனிமேல தெலுங்கு படம், தமிழ் படம், ஹிந்தி படம்ன்ற வித்தியாசம் இல்லைங்க. எப்பயும் இதுக்கு முன்னாலேயும் இல்லை. இப்போ புதுசாக இந்த டிபேட் சவுத் ஃபிலிம்ஸ் நார்த்தில் பயங்கரமாக ஓடுது, அது இதுதான் இது பண்ணாங்க. அந்த மாதிரி வித்தியாசமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா நீங்கள் என்ன சொல்வீங்க? மக்களுக்கு படம் பிடிச்சது, அவங்க பார்த்தாங்க படத்தை, அவ்வளோதான். அது எந்த பாஷையில் இருக்குது, டப் பண்ணியிருக்கா, தெலுங்கு படம் டப் பண்ணாங்களா இல்லையா? அவன் தெலுங்கில் ஜாஸ்தியாக பண்ணியிருப்பான், தெலுங்கு நடிகன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் தெலுங்கு நடிகன், தமிழ் நடிகன்ட்டு யாருக்குமே தெரியாது. இப்போது இவன் ஒரு இந்தியன் நடிகன் அதுதான் சொல்லுவாங்க, இவன் நம்ம ஊருக்காரன் அண்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிவிஷன் இருக்காது. தமிழ் படம் கூட பிரமாதமான படம் வச்சு. எதுக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் அஃப்கோர்ஸ் பாகுபலி வாஸ் அ பிக் கிக் ஸ்டார்டர் இன்டர்நேஷ்னல் அரீனாக்கு போகிறதுக்கும். தே டிட் அ வெரி குட் ஜாப், த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஹவு டு எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துன்னு போகலான்ட்டு. அதுக்கு முன்னால் தமிழ் படம் தானே ஃபர்ஸ்ட். முத்து ஜப்பான் அவ்வளோ பெரிய ஹிட் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ டைரக்டர்ஸ் தேர் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் எவ்ரி லாங்குவேஜ் ஹஸ் காட் தேர் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டிங் ஜெம்ஸ். கண்டிப்பாக சார். தமிழ் சினிமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களா? தமிழ் சினிமாலேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் சார்? ஹியூமர். அந்த ஹியூமர் சூப்பராக இருக்கும். அந்த ஹியூமர் எனக்கு வடிவேல் சார் காமெடி எல்லாம் அது அந்த ட்ராக்ஸ், கவுண்டமணி சார், செந்தில் சார், அவங்களது ட்ராக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ட்ராக்ஸ். இப்போ யோகி பாபு சார் அவர் பண்ணுறாரு சொல்கிறேன், அப்பப்போ பார்த்துன்னு இருக்கேன். பட் அவங்கெல்லாம் ஜெம்ஸ், அவங்கெல்லாம் தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே சார். அண்ட் நேட்டிவிட்டி, தமிழ் சினிமாவில் இருக்க அந்த ரா நேட்டிவிட்டி எடுக்கிறதுக்கு, அந்த ரா நேட்டிவிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மிச்ச பாஷையில் அவ்வளோ ரா நேட்டிவிட்டி தெரியாது யாருக்குமே. அந்த குரூடாக ரா எடுக்கிறது. ஓகே சார். இப்போ இவங்கெல்லாம் ஓகே. இப்போ தமிழ் சினிமான்னு வரும்போது இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது என்ன படமாக இருக்கும் சார்? மகாராஜா தாண்டி இப்போ மகாராஜா பற்றி அமரன் வாஸ் வெரி நைஸ். ஓகே ஓகே சார். சரி, இந்த ஒரு தமிழ் டேரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க சார்? டைரக்டர் கூட எந்த தமிழ் டேரக்டர் நான் வந்து இவங்க படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவங்க கூட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? எனக்கு ரீசெண்டாக மகாராஜா டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன். ஓகே, அதையும் தாண்டி வேறு யாராச்சும்? லாட் ஆஃப் பீப்புள். விஷ்ணுவர்தனன் டைரக்டர் இருக்காரு. ஆமாம், பில்லா. நான் திட்டினா விஷ்ணுவை நல்லா இருக்கு. நான் 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி விஷ்ணு ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருப்பேன், படம் எப்போ பண்ணலான்ட்டு. விஷ்ணு இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம். இந்த வாட்டி இந்த பேட்டி பார்த்து ப்ராப்ளி விஷ்ணு டேட்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் நான் பண்ணுறேன். வேறு லாட் ஆஃப் குட் டைரக்டர்ஸ் ஐ வுட் லவ் டு டூ மூவிஸ். ஓகே சார். ஃபேவரட் ஆக்டர் இவங்க கூட நம்ம கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் இருக்கா தமிழ் சினிமாவிலேருந்து? லாட் ஆஃப் பீப்புள். ஏதாச்சும் ஒன்று க்ளோஸ் டு தி ஆர்டர் மீன் ஆகுமே கண்டிப்பாக. 2 people I would love to work with is கமல்ஹாசன் சாரும் ரஜினி சார் கூடயும் வேலை பண்ணான்ட்டு எப்பவுமே இது இருக்குது. பட் ஒரு ஃபேஸ் ஆஃப், ரியல் ஃபேஸ் ஆஃப், ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் சூர்யா கூட பண்ணுறதுக்கு இல்லை. சூப்பர் சார். ஓகே சார், கூடிய சீக்கிரம் டைரக்ட் தமிழ் படத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.